அதான் ஆஃப் பண்றதா சார்? ஆமா. சிகரெட்? நோ சார், நான் ஸ்மோக் பண்றது இல்ல. கூடாது. ஹேபிட்டுக்காக இல்ல. சின்ன வயசுல எனக்கு செஸ்ட் பெயின் இருந்தது. டாக்டர் என்ன ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓ, ஐ சி. சார், திஸ் ஒன். என்னங்க கிறுக்கிக்கிட்டே இருக்கீங்க? டிஸ்டர்ப் பண்ணாத, ஃபைல பார்க்கணும். ப்ளீஸ் கெட் அவுட். கோ அண்ட் ஸ்லீப் ஐ சே. பொல்லாத வேலை. என்ன ஐயோ.
ஏய் ஏய் ஏன் சிரிக்கிற? சொல்லுண்ணா, ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிச்ச? நான் தூக்கத்துல என்ன கனவு கண்டேன். போங்க. மீரா, இந்த வச்சுக்க. வேண்டாம், நான் சாயந்தரம் வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, வச்சுக்க. வாங்கிக்கோடி. ம். வாடி, நம்ம கடைக்கு போலாம். ஏண்டா ராமு, நாளைக்கு கிருத்திகை திருத்தணி கோவிலுக்கு போலான்னு இருக்கேன்டா. யார் கூட? பக்கத்து வீட்டு கமலாமா வரேன்னு சொன்னாங்க. என்னடா சொல்ற? சரிம்மா, போறதுக்கு பணம் வேண்டாம்? ஆமாண்டா. நான் சாயங்காலம் வரும்போது எல்லா ஏற்பாடும் பண்றேன். சம்பளமே வாங்கல, அதுக்குள்ள பெரிய லிஸ்டே போட்டுருவீங்க. ஆசை தானேப்பா. அம்மா போயிட்டு தான் வரட்டுமே. நான் வரேம்மா. லிஸ்ட் போட்டு கொடுத்தா அது ஏன் இஷ்டம்? உங்களை ஒண்ணும் கேட்கலையே. என் புள்ள கிட்ட நான் கேக்குறேன். அவன் என்ன கேட்டுதான் கொடுப்பான். உட்காந்து ஒரு கை குறையுது. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இதை விட்டா வேற வேலையே கிடையாது. இருக்கு வரையா? வாடா வாடா. வெயில்ல அண்ணன் உடம்பு என்னத்துக்கிடாவும் போகல. வாங்கிட்டு வரேன்டா, வாங்கிட்டு வரேன்டா, வாங்கிட்டு வரேன்டா. அப்பா வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு வரேம்மா. போகல போகல. கூப்பிட்டீங்களா சார்? ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டா. ராமு, 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 ராமு. அனு,
அப்பா வந்திருக்கம்மா. அப்பாவை மன்னிச்சிடம்மா. வா போலாம். இந்த குடும்பத்துக்கு நஷ்டஈடா எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்கிறேன். இன்னுமா உயிருக்கு வேலை பேசுறீங்க? கட்டின தாலிய கழுத்தை விட்டு எடுத்தாலும் அவரை விட்டுட்டு போன கடமைய இன்னும் என் மனசை விட்டு எடுக்கல. அப்பா சொல்றேம்மா. நான் வரலப்பா. ஒரு கை குறையுது, ஒரு கை குறையுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த குடும்பத்துக்காக உழைச்சு போட்டுக்கிட்டு இருந்த ஒரே கை குறைஞ்சு போயிடுச்சு. அம்மா, அம்மா, கொஞ்சம் காஃபியாவது சாப்பிடுமா. சாப்பிடுமா. இந்தம்மா சாப்பிடுமா. பெத்த பிள்ளைய பறி கொடுத்த இந்த பாவிக்கு காஃபி ஒரு கேடா. சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? கொஞ்சமாவது சாப்பிடுங்க. நான் போய் அவன் இருந்திருக்கலாம். ராமு இவங்களுக்காகவே வாழ்ந்தாரு. வாழ வேண்டிய வயசுல போயிட்டாரு. இவங்க அவரை நினைச்சு அழுதுகிட்டே காஃபி குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அவருக்காக அழுதாலும் தனக்காக வாழத்தான் செய்யறாங்க. ஆனா நான் என் மாதிரி அவலமான பெண்கள் ஒரு பொண்ணு அவ இருந்து அவ புருஷன் இறந்துட்டா. புண்ணியவதி புகுந்த வேலை புள்ளைய முழுங்கிட்டாலே பாவேன்னு சாபம் கொடுப்பாங்க. அவ இருந்து அவ போனாலும் புருஷனை தவிக்க விட்டுட்டு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாளேன்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல பெண் ஜென்மம் இந்த மாதிரி பழிகளை சுமந்துத்தானே தீரணும். என்னையா நான் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிய? எத்தனை நாளைக்கு அவன் வீடு தேடி நான் அலையிறது? உங்களுக்கெல்லாம் மான ரோசம் சூடு சோறு ஒண்ணுமே கிடையாதா? ஏழா வேலைக்கு சோறு மட்டும் திங்க தெரியுது. வாங்குற பணத்துக்கு நாய் மாதிரி நான் அலைய வேண்டியது இருக்கு. ஏயா உன் புள்ள சம்பாதிக்கல? நான் பாரியா, இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒழுங்கா முறையா நீங்க வீட்டை காலி பண்ணிடுங்க, இல்ல 4 ரவுடிகளை அழைச்சிட்டு வந்து வீட்டுல இருக்கிற சட்டு முட்டு சாமான் எல்லாம் தூக்கி வெளியில கடாசிடுவேன். என்னையா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஊமச்சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிய? யோ பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இந்த பாரியா, நானும் புள்ள குட்டிக்காரையா. சொல்ல வாயா. என்னையா என்ன? இங்க வாயா. என்னையா அந்த ஆளு பெரிய பிள்ளை செத்து 10 நாள் தான் ஆகுது. ரொம்ப அவசப்பட்டு இருக்காயா. வாயா வாங்கிக்கலாம். எங்க போயிட்ட? துக்கம் கேட்க வரவங்க எங்கன்னு கேக்குறாங்க. புள்ள செத்து 10 நாள் ஆகல. சம்பாதிச்சு கொட்ட வேண்டிய வயசுல வாரி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கேன். ஊருக்காகவாது, அட அக்கம் பக்கத்து ஏச்சு பேச்சுக்கு ஆளாகாம சாஸ்திர சம்பிரதாயத்துக்காகவாவது வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லுங்க. போறவ பூ போய் தொலைஞ்சிருக்கணும். எல்லாம் தல விதி. வீணா, விதிங்கிறது தெய்வம் விதிச்சது மட்டும் இல்லம்மா, நமக்கு நாமே விதிச்சிட்டது கூட. இத பாருடிம்மா, நீ கோடீஸ்வரம் விட்டு பொண்ணா இருக்கலாம், ஆனா வீணா போனவ வீட்டுப்படியை தாண்டக்கூடாது. அப்படி என்ன தலை போற வேலை? வேலைக்கு அடுப்பெறியணும்னா வேலைக்கு யாராவது போய் தான் தீரணும். நீங்கெல்லாம் அழுதா வயிறு நிரம்பிடுமா? வீட்டுக்கார விக்கி விக்கி அழுதானே, அடுத்த மாசம் வாடகை தர வேண்டாம். நானா
மளிகை கடைக்கார மயக்கம் போட்டு விழுந்தானே, மாசம் 2 மூட்டை அரிசி எனக்கு வைக்கிறேன் நானா? ராமுவா இந்த குடும்பத்துக்குன்னு உழைக்க சரீரத்தால ஜீவனால பங்கெடுத்துக்கிட்டவன் நான் தான், பாதிக்கப்பட்டவனும் நான் தான். பாத்தியதை உள்ளவளும் நான் தான். நான் ராமுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த போறேன். நான் வேலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். உன்னை இனிமே ராமுனே கூப்பிடுறமா? போகிறீங்களா? ஆமா, சாப்பிடலாம். சாப்பிடுமா, சாப்பிடு, சாப்பிடுமா. நீ சாப்பிட்டேன்னு உன்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லப்பா. வாங்க சார், உள்ள வாங்க. நல்லா அளவெடுத்துங்க. மரம் எல்லாம் எவ்வளவு தரும் நல்லா பாருங்க. இந்த வீடு எங்க தாத்தாவுக்கு தாத்தா கட்டின வீடு. இந்த ஊஞ்சல்ல தான் எங்க தாத்தாவும் பாட்டி உட்கார்ந்து வெத்தலை போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். ஏங்க, இந்த வீட்டை இடிக்கிறதுனா எவ்வளவு நாள் ஆகும்? பழைய வீடு தானே, 2 நாள் இடிச்சிடலாம். ஆமா, உள்ள ஆள் இருக்காங்க போல இருக்க. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாரையும் காலி பண்ண சொல்லியாச்சு. அப்படியே இருந்தா தான் என்ன, எல்லாரையும் மாறி வெளியில கொட்டிட வேண்டியதான், இடிச்சிரும். நீ வீட்டுக்காரங்கிறதுனால இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாமா? ஆமாயா, என் வீடு, என்ன வேணாலும் செய்வையா. நீ வாடகையும் கொடுக்கறதில்ல, வீட்டையும் காலி பண்றதெல்லாம் ஒண்ணும் செய்யறது இல்ல. அப்ப நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாமா? என் வீடு, எப்ப வேணாலும் வருவேன், என்ன வேணாலும் செய்வேன். நீ யாரையா கேட்கறதுக்கு? நீ யாரையும் கேட்கறதுக்கு? வருவியா, வந்துருவியா? பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல எங்களை கேட்க எப்படியா வரலாம்? காலை வெட்டிடுவேன். ரமணி, நீ சும்மா இரு. நீங்க சத்தம் போடுற. நீயே கேளுமா, கேளு. ஏய்யா, நீ வாடகை வாங்குறதுக்காக வர? உருப்படியா நீ வாடகை வாங்கிட்டு போக மாட்டேன் இல்லையா? பொம்பளைங்க இருக்கிற இடத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு போறதுக்காக வர. ஏய்யா, நீ அடிக்கடி வந்து சண்டை போட்டு போறத நான் பாத்துட்டு தான் இருக்கேன். நீ ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இவன் உருப்படியா போய் சேர மாட்டான். ஆமா ரமணி, பேசாம இரு. அவங்களுக்கு வாடகையும் கொடுக்கறது இல்ல, அவர் கஷ்டம் அவருக்கு தெரியும். ஐயா, தயவு செஞ்சு கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. உங்க வாடகையும் திருப்பி தந்துடுறோம், வீட்டையும் காலி பண்ணிடுறோம். சரிம்மா, வாடகை கூட நீங்க தர வேண்டாம், வீட்டை காலி பண்ணா போதும். தம்பியை கொஞ்சம் மரியாதையா பேச சொல்லுங்க. தம்பி, கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ரெண்டே இருக்கா பாருங்க. இருக்கு. வா, மேல போய் காஃபி சாப்பிடலாம். வருத்தப்படுறதுனால ஒண்ணும் ஆக போறதில்ல. நானும் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்தவதான். சாப்பிடு. காயம் ஆர்த்துக்கு மருந்து மட்டும் இல்ல, காலம் போக போக எல்லாம் சரியாயிடும். அனு, நான் சொல்றது உனக்கு புரியணும்னு நினைக்கிறேன். அப்பா என்ன வெயில். ஆமா, நீ இப்ப கனகு வீட்டுக்கு போறது இல்லையா? ஐயோ, அவ வீட்டுக்கா? நான் போறது இல்லம்மா. அதையே அவ புருஷன் செத்ததுல இருந்து வேலைக்கு போறேன்னு எவன் கூட சுத்துது. அம்மா வராங்க. பரவாயில்ல. உங்களுக்கு வேற வேலை இல்ல? புருஷன் செத்துட்டான், பொண்டாட்டி அவன் கூட போறான். எவன் கூட போனா உங்களுக்கு என்ன? போய் வேலையை பாரு. வாடா, எவ்வளவு வேண்டாம் வெயிட் பண்ற? டைம் ஆச்சுல. பாய் பாய். ஏறடா வண்டில, டேய் சீக்கிரம் ஏறடா. சீக்கிரம் ஏடா, நீ வரேடா. வரலடா, நீ போய்டு வா. சடமன் மதுரை சிக்கன் இந்த மல்லிகை காலைகளே
Hey! மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள். மயக்கும் கண்கள் நாளும் சேர்ந்து கவிதை எழுதுங்கள். மாரிக்கால மேகம் தன்னில் ஊர்வலம் செல்லுங்கள். மாரிக்கால மேகம் தன்னில் ஊர்வலம் செல்லுங்கள். வானம் பாடி ஞானம் கொண்டு கானம் பாடுங்கள்.
வானம் பாடி ஞானம் கொண்டு கானம் பாடுங்கள். சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள். சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள், சங்கதி பேசுங்கள். கண்டு ஆடிக்கூடுங்கள். பாலிலை மீது கோவிலை கண்டு ஆடிக்கூடுங்கள். ஆசை என்னும் நீலக்கடலின் ஆழம் பாருங்கள். கூந்தலை பஞ்சனையாக்கி ஆனந்தம் கொள்ளுங்கள். ஆரடி கூந்தலை பஞ்சனையாக்கி ஆனந்தம் கொள்ளுங்கள். ஆதிக்கால மனிதரை போலே பாஷை பேசுங்கள். சந்தன காட்டினில் மல்லிகை பூத்தது மங்கள வாசங்கள். சாயங்காலம் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேசுங்கள், சங்கதி பேசுங்கள். ஏன் அழுகுற? ஏண்டி இப்படி வெள்ளிக்கிழமை அதுவுமா சாயங்கால நேரத்துல தூங்காதே தூங்காதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். சொன்னா கேட்க மாட்டியே. நீங்க பார்த்து ரொம்ப கொட்டி கிடக்குது. ஆமாண்டி, இப்படி எது தேர்த்து பேசி நல்லா பழகிட்டேன். இதுக்குத்தான் உன் புருஷன் உன்கிட்ட வாழாம நீங்க விட்டு வச்சிருக்கான். என்ன இருந்தாலும் அம்மாவை எதிர்த்து பேசலாமா? நீ உங்க அப்பா கிட்ட ரொம்ப ஒழுங்கா நடந்துட்டு இருக்கியோ? சரிதான். ஒரு போட்டோல கூட நீ ஒழுங்கா சிரிக்கவே இல்லை. பாரு பாருங்க. இனி கொஞ்ச நாள் போன நான் யார் முகத்திலுமே முழிக்க முடியாது. ஏன், என்னாச்சு? உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லமா? அப்படியா? அதுக்கு ஒரு வழி பண்றேன். ஏன்னா நாம கல்யாணம் பண்றது கொஞ்சம் நாள் ஆகும். நீங்க சொல்ற வழிதான் நான் கேட்டாகணும். இங்க பாரு, எதா இருந்தாலும் நான் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நீ வா வாண்ணா.
ஏண்டி இப்பதான் வேலை முடிஞ்சதா? ஆமா. ஏண்டி போய் சொல்ற? அப்படிதான் வச்சுக்க. பார், ஒழுங்கா இரு. அதுதான் எப்பவும் நல்லது, தெரியுதா? நீ சொல்ற, உன்னை பார்த்தாலே தெரியுது. வாய மூடு. மீரா, 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 எதுக்குடி இது உனக்கு? சொல்லுடி. வேலைக்கு போறேன்னு சிங்க அடிச்சிட்டு போறது எதுக்கு தானா? கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு எதுக்குடி இது? சொல்லுடி. பாவி, உன்னை என்ன பண்ணலாம்? பாடி வெளியே. என்ன துணிச்சல்? ஏய், அவளை ஏன் அடிச்ச? தப்புதான். காக்கடைய குத்தகைக்கு வாங்கிட்டு அதுல புரள்ற பள்ளி அடிக்கிறதுல என்ன லாபம்? உன் தங்க உன்னை மாமனாக்க போறா. அபாண்டமா பழி சுமத்தி உத்தமையாக பாக்குறியா? ரமணி, நான் உத்தமி ஆகணும்னு பாக்கல, அவ உத்தமையா இருக்கணும்னு பாக்குறேன். ஏண்டி மீரா, அனு சொல்றது உண்மையா? நிரூபிக்க சொல்லப்பா உன் மருமகளை. ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டா நிரூபிக்கிறது ரொம்ப சுலபம். அவ கெட்டு போகலே நிரூபிக்கிறது அவளுக்கே கஷ்டம். கேட்டு பாரு அருமை தங்கையோட யோகிதைய. எங்க யோகிதை பத்தி பேச உனக்கு என்ன யோகிதை இருக்கு? நீ என்ன ஊரறிய பெத்தவன் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவளா? அன்னைக்கு நீ முழுங்கிற மாத்திரையதா இன்னைக்கு இவன் முழுங்குறா. ஏய் சும்மா இருப்பா, இவன் ஒழுங்கு. உன்ன சொன்ன உனக்கு இப்படி பிடிக்குது. அப்படித்தானே நீ என் தங்கையை சொன்னா எனக்கும் இருக்கும். எங்க அண்ணனும் செத்தாச்சு, உன் உறவு அறந்தாச்சு. டே ரமணி, சோறு போடுற தெய்வம்டாவ. சோறு போடுறவெல்லாம் தெய்வம்னா கூடக்கார ஆயாவுக்கு கோயிலை கட்டணும். யார் போட சொன்னது? வெளியே போ சொல்லு. நான் போடுறேன். அனுவுக்கு நம்ம குடும்பத்து மேல இருக்கிற பொறுப்பு என்னன்னு புரியாம பேசாதடா. அப்படியே வந்து குடும்பத்து மேல பாசமும் பொறுப்பு உள்ளவளா இருந்தா பசியும் பட்னியுமா கஷ்டப்பட்டமே அப்ப ஏன் பணம் காசு கொடுத்து உதவல? ராமு செத்த கையோட அவ அப்பா வந்தாரா இல்லையா? பணம் வேணுமான்னு கேட்கல. அப்ப இவ ஏன் வேணும்னு சொன்னா? நாம அதை அனுபவிக்க கூடாதுங்கிற கெட்ட எண்ணம். எனக்கும் வேலை கிடைக்க போகுது. இவன் படிச்சவன் தானே, என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. எல்லாம் என் தலைவிதி. ஏய், ஏண்டி என் வயித்துல வந்து பிறந்த? எங்கேயாவது செத்து தொலைஞ்சிருக்க கூடாது? ரிப்பன் வாங்குறேன், பவுடர் வாங்குறேன்னா இப்ப மானத்தையே வாங்கிட்டாரான்னு கேள்வி. நான் அப்பவே படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப நீங்களே கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. அம்மானு இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே, என்ன ஏதுன்னு நீயே கேளுமா, கொஞ்சம் கேளுமா. நீங்கதான் ரமணியா? ஆமா. இன்னைக்கு எம்டி வரமாட்டாரு, உங்களை வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. அட்ரஸ் தெரியாத? இருங்க. தேங்க்யூ. என்ன வேணும்? ஐயா இருக்காரா? ஐயா வருவார். இன்டர்வியூக்கு வந்திருக்கிறது என்கிட்டதான். அப்பா அம்மா சௌக்கியமா? அணுவை பத்தி ஏன் விசாரிக்கலன்னு நினைக்கிறியா? அவளை பத்தி நான் விசாரிக்கலன்னு கூட
அவ எப்பவும் என் நெஞ்சில நிறைஞ்சிருக்கா. அதோ பார், அவ சின்ன வயசுல டான்ஸ் கத்துக்கும் போது அவ பூஜைக்காக வாங்கினது. உள்ளவா, இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவ ஆசைக்காக வாங்கினது. இதோ பார், அவள் நடந்து வந்த காலங்கள். இதெல்லாம் அவ விளையாடினது. வா உள்ள. இதெல்லாம் அவளோடதுதான். பாத்தியாடா அணுவோட அந்தஸ்து. இங்கே உள்ள ஒவ்வொரு துரும்பும் அணுவோடது. கணவன் விட்டு போன கடமைகளை செய்ய கஷ்டப்படுறவடா அவ. அணுவைய மகன் சொல்றதுக்கு பெருமைப்படுறா. ராஸ்கல், அவளையாடா அடிச்சே. சுண்டு விரல் அளவு கூட இல்ல, நீ மகளை அடிச்சே. எழுந்திரு. உனக்கு சின்ன வயசு, உலகம் தெரியாத பையன். நீ போகலாம். தம்பி, நாளைக்கு என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. அம்மா, அழாதம்மா. அவனுக்கு புரியுது. அதுவே போ. என்ன கேட்காம வெளியே எங்காவது கால் எடுத்து வச்ச மூஞ்ச பேத்துருவேன். ஜாக்கிரதை. உனக்கு என்ன வேணாம்? ராஜேந்திரன் யாரு? முதலாளி ராஜேந்திரன். அந்த பக்கம் போய் பாருங்க. முதலாளி ராஜேந்திரன் போயிட்டாரா? என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம். சொல்லுடா, கமான். நான் ஒரு பொண்ணுகிட்ட பழகினேன். அதுக்கேண்டா வருத்தப்படுற? அதுக்கு இல்ல. பின்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாளா? இல்ல, இப்போ பிரெக்னண்டா இருக்கா. என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுக்கேண்டா வருத்தப்படுற? நம்ம மோகன் இருக்கானே, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், அவன்கிட்ட சொன்னா ஏதாவது பில்ஸ் கொடுக்குறான். என்னடா என்ன? என் தகச்சுக்கு அதான் செய்ய போறியா? இந்த மேட்டர் ஆரம்பிக்கும் போதே நினைச்சேன், இது உனக்கு இல்ல எனக்காகத்தான். நீ கொஞ்சம் அவசரப்பட்ட. மீராவை நான் தாண்டா கட்டிக்க போறேன். ஃபுல் நீ அடிச்சதுனால இல்ல, நான் ஏற்கனவே முடிவு பண்ணதுனால. அப்போ நான் வரட்டுமா? இருங்க, நான் லெட்டர் தரேன், வாங்கிட்டு போலாம்.
சரிங்க. இதை மீறிட்டு கொடு. எஸ் சார். அனு, நான் வரட்டுமா? இருக்க ஒரு உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல, எனக்கு நேரம் ஆச்சு, நான் வரேன். அனு, நாளைக்கு துணி எடுக்க போலாமா? இன்னைக்கே சொல்லி வைக்கிறேன். இதான் கல்யாண புடவை, நல்லா இருக்குமா? விலை அதிகமா இருக்கும் போல இருக்க. கையெடு, கசக்காத. அத்தை, இந்த பெட்டி எடுத்துக்க. வேண்டா, தொந்தரவு பண்ணாம உள்ள போட. இது ரமணிக்கு. ரமணிக்கா? ரமணி, ரமணி! இப்பதாமா அவர் வெளியே பண்ணாரு. ஏண்டி, கண்ணு தெரியல? ஏன், என்னவா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? குப்பை கொட்டுறேன். நீ குடும்பம் நடத்தி குப்பை கொட்டுற லட்சணத்துக்கு என் வீட்டு வாசலாம் கிடைச்சவன குப்பை கொட்டுறதுக்கு கண்ட குப்பை சத்தலாம் எங்க வீட்டு பார்த்து போகுது. அது அடி போடி வாழ வெட்டி. அப்பா, தப்பா நினைக்கலன்னா ஒரு சின்ன விஷயம். வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய வீணா வீதிக்கே வந்துட்டான்னு கேட்க போறியா? பெத்தவ சரியா வளர்த்திருந்தா மத்தவங்க பேசுற மாதிரி இருப்பாரா? அவளையும் பிறந்த வீட்டோட வச்சுட்டீங்க. புகுந்த வீட்டோட அருமை அவளுக்கு தெரியலையே. அப்போ அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்புறதா உத்தேசம் இல்லையா? புருஷன் போனாலும் புகுந்த வீடே கதின்னு நீ இருக்க, புருஷன் இருந்தாலும் பிறந்த வீடே கதின்னு அவ இருக்க. எல்லாம் தலைவிதி. அவ புருஷனை பத்தின டீட்டெயில் சொல்ல முடியுமா? அவனை புருஷன்னு சொல்றதை விட மனுஷன்னு சொல்லலாம். அவன் என்ன பண்ணுவான்? இது சண்டி மாடு, ஆடிக்கிறந்தான் பாடிக்கிறந்தான், அக்கா பையன். இல்ல, அப்படி என்ன நடந்தது உங்களுக்குள்ள? அதை ஏன் கேக்குறீங்க? அவ கழுத்துல தாலி கட்டின அப்பவே கழுத்துல தாலியை கட்டுறியா இல்ல சுருக்கு போட போறியான்னு சொல்லி சண்டை ஆரம்பிச்சவதான். கடைசியா அவ பேசி பேசி ஓஞ்சு போய் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டான். உலகத்துல பெண்களை மன்னிக்க முடியாத தப்பு ஒண்ணே ஒண்ணுதான். அப்படி ஏதாவது அவன் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. கொஞ்சம் வாயாடி, அவ்வளவுதான். இதுக்கு போய் ஒரு பொண்ணை பிறந்த வீட்டோட வச்சுப்பாங்களா? தப்பு இல்ல, நல்லா யோசனை பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க. ரமணி, எங்கடா உங்க அப்பா? அதான் என் மாமன் கூப்பிடுறா. நான் சேதுடா, சேது, சாதி இல்ல. சேது, என்ன கிளட்டா? உள்ள பாப்பா. படியேற மாட்டேன். உன் பொண்ணோட வண்டவாளத்தை சொல்ல வந்திருக்கேன். கூப்பிடியா அவள? ஒரே வெட்டா வெட்டிடுற. ஏன் உன் பொண்ணு கண்டவனோட ஊரெல்லாம் சுத்தாடாம? கட்டின புருஷன் நான் இருக்கும்போது கண்டவனோட சுத்துறான்னா அவளை கண்டம் துண்டமா வெட்டாம விடமாட்டேயா? ஆயிரம் சொல்லுங்க, 4 செவத்துக்குள்ள வந்து சொல்லுங்க. ஆனா 4 பேர் முன்னாடி சொல்லாதீங்க. வாங்க, உள்ள வாங்க. ஏண்டி, நீ செய்யலாம், நான் சொல்லக்கூடாதா? நான் செய்யாதத நீங்க சொல்லக்கூடாது. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன். உன்னோட நான் வாழ தயாரா இல்ல. ஏண்டி, 1 வருஷமா உங்க அப்பா வீட்லயே இருக்க. உன்னை நான் டைவர்ஸ் பண்ணத்தான் வந்திருக்கேன். 1 வருஷம் பிறந்த வீட்டுல இருந்துட்டா தப்பா? பிறந்த வீட்டுல இருக்கலாமா, ஆனா நடத்த கட்டவா தான் இருக்க கூடாது. என்னங்க, அப்படின்னு சொல்லாதீங்க. நான் எந்த தப்பு செய்யல. உங்களோட நான் வரேங்க. நீ சும்மா இருமா. இவ்வளவு கேவலமா பேசின இவரோட நீ வாழ வேண்டாம். நீ இந்த வீட்லயே இரு, உன்னை நான் காப்பாத்துறேன். கட்டிக்க புடவைன்னா உன்னால தர முடியும், கட்டின புருஷனை உன்னால தர முடியுமா? நீ புருஷனை பறி கொடுத்தவ, இருக்கிற புருஷனை நான் பறி கொடுக்கவா? என்னங்க, வாங்க போலாம். ஏய், எங்க காலையா விழுற? அதுவும் நிக்கிறாங்களே உங்க அண்ணி, அவங்க காலில் விழு. ஏன்னா உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு நாடகம் ஆட சொன்னதே அவங்கதான்.
அழாதம்மா, அழாத. சந்தோஷமா இரு. உங்க அன்னைக்கு யாரு மேலேயும் கோவம் கிடையாது. சரி. அனு, நீ பாட்டுக்கு எப்பவும் போல இரு, எல்லாம் சரியாயிடும். என் குடும்பம் உன்னை விட உன் பணத்தை தான் எதிர்பார்த்தது. அதுக்கு காரணம் அவங்க வறுமை. நீ அவங்க வழிக்கு போவாத, அவங்கள உன் வழிக்கு கொண்டு வா. ம்? ஆமா, சாமிகிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? நானா? கடவுளே, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சிருக்க. எனக்கு வேலை இல்லைன்னாலும் பரவாயில்ல, எப்பவும் அவ கூடயே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? ம். ஆண்டவா, என் புருஷன் என்னை விட்டு பிரியணும், என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல. ராமு, எனக்காக உங்க கூட வந்தேன், உங்களுக்காக உங்க குடும்பத்துல இருந்தேன். இப்ப யாருக்காக வாழறேன்? புருஷன் இருந்த பிறகு பிறந்த வீட்டோட போயிடாம புருஷனா இருந்து அவர் விட்டுட்டு போன கடமைகளை செய்யறதுதான் என் மாதிரி பெண்களோட கடமை. நீங்க விட்டுட்டு போன பொறுப்பை எல்லாம் என்னால முடிஞ்ச அளவு நல்லபடியா செஞ்சுட்டு ராமு. அந்த கடமைகளை முடிக்கிற வரைக்கும் உங்களையே மறந்திருந்தேன். இப்போ இங்க வேலை செய்யும் போது உங்க நினைப்பு தான் வருது. நானும் உங்களோட வந்துட்டுமா ராமு? என்னை கூட்டிக்கிட்டு போயிடுங்களேன். இப்பதான் நீங்க இல்லைங்கிற தனிமையையும் சூன்யத்தையும் உணர்ற ராமு. என்னால இங்க வேலை செய்ய முடியல ராமு. இந்தாம்மா, இந்த வேணாம். இந்தாம்மா செக். பீகன் ஸ்கூல் பிரின்சிபாலுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் உங்களை நாளைக்கு வர சொல்லியிருக்காரு. நிச்சயமா வேலை கிடைக்கும். தேங்க்யூ சார். வரேன். மிஸ்ஸஸ் அனு, உங்க அப்பா இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கிறாரு. இங்க உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்திரா, இவங்களை கிளாஸுக்கு அழைச்சிட்டு போங்க. வாங்க.